ஆந்திரால 13 வயதுக்கு கீழே சோசியல் மீடியாவை பேன் பண்றதை பத்தி ஆந்திரா அரசு யோசிக்குது. ஆனா முதலமைச்சர் அவங்க படிக்க வேண்டிய சின்ன குழந்தைங்களை கூப்பிட்டு அவங்க ரீல் போட்டுட்டு தப்பில்லை, அந்த குழந்தைங்களை தம்பி நீ ரீல் போடாதேப்பான்னு ஃபோன் பண்ணி படிப்பான்னு சொல்லணும்ல. அந்த குழந்தைய ரீல் போடுறதுக்காக கூப்பிட்டு ரீல் போட வச்சுட்டு போகும்போது ஒப்புக்கு சப்பானியா நீ போடாதப்பான என்ன அர்த்தம்? அதனால் முதலமைச்சருடைய கவனம் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியுது. விளாத்திக்குளம் சம்பவம் நடந்த பொழுது முதலமைச்சர் எங்க இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு அரசு பள்ளியில் ஒரு நிகழ்வில் இருக்கிறாங்க, குழந்தைங்கள்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க சினிமா பாட்டுக்கு, அதை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காரு, பக்கத்தில் மா சுப்பிரமணியம் இருக்கிறாங்க. இன்னைக்கு முதலமைச்சருடைய கவனம் வேறு பக்கம் இருக்கு. முதலமைச்சருடைய கவனம் சட்ட ஒழுங்கல் இல்லை, முதலமைச்சருடைய கவனம் தமிழகத்தினுடைய நலன் இல்லை. ஆனால் இன்னைக்கு ரீல்ஸ் போடக்கூடிய முதலமைச்சராக மாறிட்டாரு. அல்லது ரீல்ஸ் போடலினா படிக்க வேண்டிய குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து ரீல்ஸ் போடுறாரு, ரீல்ஸ் போடுங்கப்பான். அதனால் இது எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தாங்க நான் இருக்கிறோம். என்ன பண்றது, இன்னும் ஒரு 30-40 நாட்கள் இதையெல்லாம் அனுபவிச்சு தாங்க நான் ஆகணும், வேற வழி இல்லை.